welcome the Rockstar DMC! யோ, ஹலோ தம்பி, என்னாச்சு? பாம்பை உள்ள விட்டு அரை மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. உள்ள ஏதாவது சாவு விழுந்துருக்குமே. பின்னாடி சங்கு சேகண்டி சவுண்ட் எல்லாம் கேட்கற மாதிரி இருக்குதே. யோ யோ, நீ வேற 10 அடி நாகம் பார்த்தாலே வாயில நுர தள்ளுன்னு சொன்ன. அந்த நந்தினி ஏதோ பொம்மை பாம்பு பிடிக்கிற மாதிரி கையில பிடிச்சி விளையாடிட்டு இருக்காயா? யோ, அது நிஜமான பாம்பு தானா? விஷமெல்லாம் அதுல இருக்குதா? ஆமா சார், சரியான விஷப்பாம்பு. கொத்துனா தப்பிக்கவே முடியாது. அத ஒரு பொண்ணு கையில புடிச்சு விளையாண்டுட்டு இருக்காளாமா. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. எனக்கு போனை போட்டு யாருக்கிட்டயா பேசிட்டு இருக்க? இல்ல இல்ல, அது இந்த பாம்பாட்டி சார்கிட்ட தான் பேசிட்டு இருக்கிறேன். தம்பி, அது பயங்கரமான விஷமுள்ள பாம்பு தானாமா. அத போய் ஒரு பொண்ணு கையில புடிச்சு விளையாடிட்டு இருக்குன்னு சொல்றீங்க? ஐயோ, லட்ச லட்சமா கொட்டி கொடுத்துருக்கேன். இப்படி கொத்தாத பாம்பு கொடுத்து ஏமாத்திட்டீங்களே, என்னையா இது? தம்பி, எனக்கு ஒண்ணுமே புரியலையே தம்பி. எல்லாம் பிளானா ஃப்ளாப் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆளுங்க வந்து அந்த பாம்பை புடிச்சிட்டு போயிடுவாங்க. செலவு பண்ண பணம் எல்லாம் வேஸ்ட். முதல்ல கடுப்பேத்தாம போன வையா. தம்பி தம்பி வச்சுறாங்க தம்பி. இந்த பையன் சொல்றத நம்பவே முடியலையே. அந்த பொண்ணு நந்தினியா இப்படி பார்த்தா பச்சை புள்ள மாதிரி அமைதியா இருப்பாளே. சார், என்ன சார் நடக்குது? அட போய, போட்ட பிளான் எல்லாம் சொதப்பலாய் போச்சு. கொடுத்த காசை திருப்பி கேட்பானு. அந்த பாம்பு யாரை கொத்தணும்னு நம்ம வீட்டுக்குள்ள விட்டோமோ அந்த பொண்ணே அதை கையில புடிச்சு விளையாடிட்டு இருக்காளாம். ஐயோ, என் பாம்பு. பாம்பால ஒரு உசுறு போகும்னு பார்த்தா இப்ப பாம்புக்கே உசுறு போயிரு போல இருக்கே. போட்ட திட்டம்லாம் புட்டுக்குச்சியா? ஐயோ, அது என் பாம்பியா? என் புள்ள மாதிரி எத்தனை நாள் எனக்கு சோறு போட்டிருக்கு தெரியுமா? யோ, இனிமே அந்த பாம்பை எடுத்துட்டு போய் என்னைய பண்ண போற? சார், அந்த பாம்பை பிடிக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? சாதாரண பாம்பு இல்லை சார், அது நல்ல வளர்ந்த பாம்பு. அவ்வளோ பெரிய சைஸ் பாம்பு கிடைக்கவே கிடைக்காது. ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிச்சேன். நாம போய் அந்த பாம்பை வாங்கிட்டு வந்துடலாமா? யோ, இப்போதைக்கு பாம்பு தான் அங்க மாட்டி இருக்குது. அத பிடிக்கணும்னு நாம உள்ள போனோம்னா அவங்க கிட்ட நாம மாட்டிக்குவோம். ஐயோ, நான் பிடிச்ச பாம்பு, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாம்பு, எனக்கு வேணும். யோ, அத புடிச்சிட்டு போறதுக்கு ஃபயர் சர்வீஸ்ல இருந்து ஆளுங்க வர்றாங்களாமா. அப்படின்னா? ஃபயர் சர்வீஸ்னா தீயணைப்புத்துறை போலீஸியா? அப்படியா? அப்படின்னா நான் மட்டும் அந்த வீட்டுக்குள்ள போய் நானும் தீயணைப்பு துறையில இருந்தா வந்திருக்கேன்னு சொல்லி காலில் கையில விழுந்து அவங்க கிட்ட கெஞ்சி பாம்பு வாங்கிட்டு வந்துட்டா? நல்ல ஐடியாவா இருக்கு. அங்க நீ போ, ஆனா அங்க என்னோட பேரை பத்தி எதுவும் சொல்லிக்க கூடாது, புரியுதா? போ. போயிட்டு வரதுக்கு பேட்டா? பேட்டா தானே, அவங்க நிறைய கொடுப்பாங்க. போயா. அப்படின்னு சரி, நான் வரேன். உன்னையில இப்படித்தான் மாட்டி விடணும். அப்படி கொண்டு போமா. போ போ, அப்படியே போ, அப்படியே போ. திரும்ப ஓகேவா? அங்க போய் வேண்டாம் வேண்டாம் நந்தினி. என்ன நந்தினி, திரும்பாதன்னு சொல்றேன்ல. கைய கட்டணும். இது புடிங்க சார், நான் கட்டறேன். என்ன பண்றேன் நந்தினி? நான் கட்டணும், புடிங்க. சார், நீங்க புடிங்க சார். நீ வச்சுக்கோ. நீங்க புடிங்க. என்னம்மா? வேண்டாம் வேண்டாம், தூரமா இரு, கிட்ட வராத. அது வாங்கி கனிங்க. ஐயோ, பண்ணாத நந்தினி, வேண்டாம் நந்தினி. புடிக்கலனா எப்படி கட்டறது? சரி, நீங்க கட்டுங்க, புடிங்க, கட்டுங்க. சரி, இது புடிங்க சார். கிட்ட வராத. கீழ வை, கீழ வை, கீழ வை. கீழ விட்டா ஓடிரும். சரி, அப்படியே புடிச்சிட்டே இரு. ஐயோ, துள்ளுது நந்தினி. ஐயோ நந்தினி, உள்ள கட்டிரு போதே. பயமா இருக்கு நந்தினி. புடி 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 புடி, விட்டுறாத விட்டுறாத.
நல்லா கட்டு. விட்டுறாதீங்க. நந்தினி, இது டைட்டா தேவையா கட்டுங்க. இதெல்லாம்? சார் பாருங்க நல்லா சார். டைட்டா நான் கூட கட்டு. இங்க திரும்புறியா இரு இரு ஐயோ முடிஞ்சது. பார்த்து இனி பிரச்சனை இல்ல வா. சூப்பர் நந்தினி சூப்பர். எக்ஸலென்ட் நந்தினி இல்ல இல்ல நீ வச்சு ஐயோ நந்தினி நீ ஒரு பயங்கரமான பயங்கர சூப்பர் உமன் தான் நீ அது அந்த பக்கம் வைய ஆமா அப்படியே பெரிய சூப்பர் உமன். அது எப்படி இது வரைக்கும் இந்த வீட்ல பாம்பே வந்ததில்ல, இன்னைக்கு மட்டும் எப்படி வந்துச்சு? அதுவும் இவ்ளோ பெரிய பாம்பு. அதானே ஆ, நம்பவே முடியலம்மா இதெல்லாம் பார்க்கும்போது. அதுவும் இவ்ளோ பெரிய பாம்பை என்னமோ அசால்ட்டா கையில புடிச்சுக்கிட்டு ரொம்ப சீன் போட்டுக்கிட்டு இருக்கா. ஹ, என்னமோ பெரிய அதிசயம் நடந்த மாதிரி எல்லாரும் கை வேற தட்டுறாங்க. சும்மா ரெடி. ஓஹோ அப்படியா? அப்படின்னா ஒரு நிமிஷம் இரு. நந்தினி இங்க வா. இப்ப நாங்க இந்த கோணில இருந்து எடுத்து விடுறோம். கொடு நந்தினி அவளுக்கு. கொடு. பாத்தீங்களா டாடி? அவ பேசுற பேச்ச பாத்தீங்களா? வேணாம் வேணாம். தூரமா இரு ப்ளீஸ். வா புடி. நான் எப்படி பிடிக்க முடியும் அந்த பாம்பை? முடியாதுல்ல. அப்ப வாயை மூடிக்கிட்டு சும்மா நில்லு. புரியுதா? பொண்டாட்டினதும் அப்படியே உங்க அண்ணன் சப்போர்ட்டுக்கு பாஞ்சுக்கிட்டு வருவானே. சுரேகா, இது எல்லாமே பெரிய டிராமா. அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. ஐயோ என்ன பெரிய டிராமாவா இது? சரி, இது வரைக்கும் பாம்பே வராத இந்த வீட்டுக்குள்ள எப்படி பாம்பு வந்துச்சு? அதுவும் இவ்ளோ தைரியமா அவ பாம்பை பிடிக்கிறான். சரி ஓகே, என்னதான் நடந்துச்சு நீயே சொல்ல கேப்போம். வேற என்ன நடந்திருக்கும்? இந்த பாம்பை கொண்டு வந்தது இவதான். இவளுக்கு பாம்பு மேல பயம் இல்ல, அதனால இவளே பாம்பை கொண்டு வந்து ரூம்ல விட்டுட்டு இவளே அதை புடிச்ச மாதிரி நடிக்கிறா. வாவ் சூப்பர் சூப்பர் ஸ்கிரீன் பிளேவா இருக்கே இது. மேல சொல்லு கேக்கலாம். சொல்லு. நக்கல் பண்ணா உண்மை மறைஞ்சிருமா? எனக்கு தெரியும் இவளுக்கு பாம்புனா பயம் இல்ல. ஆனா மனுஷங்கன்னா பாம்புக்கு பயப்படுவாங்கல்ல. நம்ம பயத்தை வச்சுதான் இவ சீன் போட்டுட்டு இருக்கா. இவளே பாம்பை புடிச்சிட்டு வந்து இவளே ரூம்குள்ள விட்டுட்டு இவளே அதை பிடிக்கிற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணி பெரிய தைரியசாலி மாதிரி காட்டிட்டு இருக்கா. அவ்வளவுதான். அனிதா, சுரேகா, ரெண்டு பேரும் கொஞ்சமாவது சென்சிபிளா பேசுறீங்களா? அப்பா ஏன்பா அவ பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? நந்தினிய பாம்பு பிடிச்சிட்டு வந்து விட்டான்னு சொல்றீங்கல்ல, இந்த பாம்பை அவ எங்க இருந்து பிடிச்சு வந்திருப்பா? வேற எங்க? அது எங்க இருக்குமோ அங்க இருந்து தான் பிடிச்சிட்டு வந்திருப்பா. அதத்தான் எங்கன்னு கேக்குறேன், அதை சொல்லு முதல்ல. ஆ? எனக்கு என்ன தெரியும்? ஏதாவது காட்டுல இருந்து பிடிச்சிட்டு வந்திருப்பா. ஆ, இந்த மாதிரி கருணாக இருக்கிற காடெல்லாம் குறைஞ்சது 100-200 கிலோமீட்டர் சுற்றளவுல எங்கேயுமே கிடையாது. அப்படின்னா நந்தினி என்ன நம்ம வீட்டுல இருந்து பிளைட்ல போயிட்டு பாம்பை பிடிச்சிட்டு வந்தாங்கிறீங்களா? என்ன பேசுறீங்க? பாம்பை பிடிச்சிட்டு வரவே ஒரு நாள் ஆகும் தெரியுமா? அப்படி நந்தினி போயிருந்தாலும் நமக்கு தெரியாதா? வேற யாரையாவது